இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டடி ரூமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேஷன் கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எந்த நாடு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நாடு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான். இந்த அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜெனரேஷனை 5 டைப்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பூமர்ஸ் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் இந்த பூமர்ஸ் எப்போ அவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1946லேருந்து 1964 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமர்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஏஜ் குரூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 78 வரைக்கும் உள்ள எல்லாருமே பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென் எக்ஸ் அப்படிங்கிறாங்க. இவங்க எந்த வருஷம் பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1965லேருந்து 1980 வரைக்கும் பிறந்த எல்லாருமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜென் எக்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஜென் எக்ஸ் குரூப்பில் உள்ளவங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மூவி பண்ணியிருப்பாங்க. எதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வைஸ் இருந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இருந்துட்டு ரொம்ப அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் அந்த காலத்தில் உள்ள ஒரு டிவி அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி ஸ்லைடு மூமெண்ட் இன் டெக்னாலஜி அவங்க தான் இருந்துட்டு ஜென் எக்ஸ் அப்படிங்கிறோம். அவங்களோட ஏஜ் குரூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 59லேருந்து 44 வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்தது ஜென் ஒய் அப்படிங்கிறோம். இந்த ஜென் ஒய் எந்த இயரில் பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1981லேருந்து 1996 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஜென் ஒய் அப்படிங்கிறோம். இந்த ஜென் ஒய் அப்படிங்கும் போதே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி இருந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களோட லேசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாயிடுச்சு. எதாக இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனம், நம்ம பண்ணணுமா இல்லை வேணாமா இல்லை அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அந்த தாட் வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் கம்மியாக இருந்துச்சு. மண்ணில் விளையாடும் போது அவங்களுக்கு இருந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் இருந்துட்டு அதிகமாக்குது. ஸோ அதனால அப்போது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களோட மாடர்ன் வேர்ல்டுலேருந்து அதுக்கு முன்னாடி வேர்ல்டில் எப்படி அவங்களாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜென் ஒய் அப்படிங்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னாலஜி வைஸ் மோஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம் பீப்புள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் குரூப் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 43லேருந்து 28 வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென் ஒய் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென் இசட் அப்படிங்கிறாங்க. ஜென் இசட் அப்படிங்கும்போது 1997லேருந்து 2012 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜென் இசட் அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஏஜ் குரூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 27லேருந்து ஆரம்பித்து அந்த 12 வரைக்கும் உள்ளவங்க. இந்த 27லேருந்து ஆரம்பித்து இந்த 12 வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்க. அவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்துட்டு அவங்க 2K கிட்ஸ்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் 2012 அப்படிங்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லாவே வந்துட்டு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கும். நிறைய வந்துட்டு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோனில் அவ்வளோ யூசேஜ் யாருக்கு கிடையாது அப்படின்னா ஜென் ஒய் வரைக்குமே கிடையாது. ஜென் இசட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் யூசேஜ் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவோட கனெக்ஷன்ஸ் கிடைக்குது. நிறைய டெக்னாலஜி பாப்புலராக வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பண்ணால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு 2012 வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஏஜ் குரூப் இருக்காங்க. அவங்க தான் ஆல்ஃபா குரூப் அப்படிங்கிறோம். இந்த ஆல்ஃபா குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்லாம் உள்ள 2K கிட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா குரூப் அப்படிங்கிறோம். இந்த ஆல்ஃபா குரூப்பில் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 வயசுலேருந்து ஆரம்பித்து 1 வயசு வரைக்கும் இருக்காங்க. இந்த 12 வயசுலேருந்து ஆரம்பித்து 1 வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கும் போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எல்லாருமே வந்துட்டு ஏஐ கிட்ஸாக மாறிட்டு வராங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தையே வந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பேச வைக்கிறாங்க, அதை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அது வந்து வந்துட்டு அதுக்கு ஒரு வாய்ஸு கொடுத்து அவங்க மெச்சூர்டாக பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் வந்து வந்துட்டு வெளியில் வந்துருச்சு. ஒரு குழந்தை வந்து வந்துட்டு அகீஸ் போட்டுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து வந்துட்டு, ஏன் என்னை வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து வந்துட்டு என்னை இதை பண்ண சொல்கிறீங்க, ஏன் வந்து என்னை இதை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அது நம்மள்ட்ட கொஷின்ஸ் கேட்குற மாதிரி அதுக்கான ஆன்சரையும் அதுவே வந்து வந்துட்டு ஃபன்னியாக வந்து வந்துட்டு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று டப்பிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே இப்போ பாப்புலர் ஆகிட்டு வருது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே இப்போ டெக்னாலஜியாக மாறிடுச்சு. எது ஒன்றுமே வந்து வந்துட்டு ஒரு மேனுவலாக எதையுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே என்ன பார்த்துக்குது அப்படின்னா மிஷினே பார்த்துக்குது. ஸோ அப்போ இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா லேசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா குரூப் கிட்ட தான். எது ஒன்று பண்ண சொன்னாலும் என்னால் இப்போ முடியாது, என்னால் இப்போ பண்ண முடியாது, அதுவா அது நான் ஏற்கனவே கட்டிட்டேன். இப்போ வந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ மேனுக்கு அப்படிங்கிற அந்த ஒர்க்கு வந்து வந்துட்டு இல்லாமல் போயிடுது. ஒர்க்கிங் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய ஐடி கம்பெனிஸில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஏஐ வந்ததுலேருந்து எம்ப்ளாயர்ஸோட ப்ரமோஷன்ஸு கம்மியாகுது. எம்ப்ளாயர்ஸை இனிமேல் வந்து வந்துட்டு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய வந்து வந்துட்டு ட்ராபேக்ஸ் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா குரூப்பில். பட் ஆனால் நம்ம வந்து வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டெக்னாலஜி வைஸும் ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம ஹெல்த் வைஸும் ஸ்டேபிளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து வந்துட்டு நல்ல ஒரு ஜென்ரேஷனை லீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து வந்துட்டு நம்மளோட ஸ்டேபிளாக நம்மளோட ஒர்க்கிங் லைஃப். ஆல்ஃபாவோட இயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2013 2025 வரைக்கும் ஆல்ஃபாவோட இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபாவில் உள்ள குரூப்ஸை வந்து வந்துட்டு நம்ம லேசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க டெக்னாலஜி வைஸ் வந்து வந்துட்டு பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வியூவில் வந்து வந்துட்டு அவங்க உள்ள கிட்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவாகவும் இருக்காங்க. நம்ம கிட்ஸுக்கு வந்து வந்துட்டு அந்தளவுக்கு இன்னும் நம்ம டெக்னாலஜியை வந்து இன்டெப்த் பண்ணலை அப்படிங்கிறத அவங்க கருத்தாக சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசியாக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து வந்துட்டு ஆக்டிவான விஷயங்களை நம்ம குழந்தைக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும். அதாவது வேகமாக ஓடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கு, அது மாதிரிலாம் நம்ம வந்து வந்துட்டு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வியூ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாருமே வந்து வந்துட்டு நிறைய வந்து வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது மேம், அதனால் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து எங்களுக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் டார்க்காக நீங்கள் தெரியுறீங்க. ஸோ அதனால் வந்து வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நேரம் எங்களால் பார்க்க முடியல, பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து வந்துட்டு அது எங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லைட் லேம்ப், அதாவது ஸ்டாண்டிங் லைட் லேம்பும் வந்து வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்கும் வந்து வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டு கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டு 3 monthsக்குள்ளே வந்து வந்துட்டு யூடியூப் சேனலை லீட் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்னால தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சக்ஸஸ் ஸ்டடி ரூமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் சக்ஸஸ் ஸ்டடி ரூமை சக்ஸஸாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் காயத்ரி.